ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய பணத்தையும் வேலையையும் மிச்சப்படுத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலாம் வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. நான் வந்து 3 பாட்டிலுடைய பாட்டமை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டமில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு அந்த 3 பாட்டிலையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பாட்டிலாக சேர்த்து நீங்கள் ஒரு சிசரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் உருகி ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுன்றதால நான் அந்த ஹோல்ஸில் வந்து கொஞ்சம் கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம கயிறை வந்து கட்டி எடுக்கும்பொழுது ஒரு பாட்டில் இன்னொரு பாட்டிலேருந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா லெங்க்த்தாக கட்டி மேலே வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தரையில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நாட் போட்டுட்டு கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி அந்த பார்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 பாட்டிலையும் சுற்றி ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான க்யூட்டான டிஃப்ரெண்ட்டான பிளான்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம நார்மலாக ஒரு பாட்டிலில் வந்து பிளான்டர் செஞ்சு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 3 பாட்டிலையும் சேர்த்து வச்சு நம்ம செஞ்சு யூஸ் பண்ணும்பொழுது ஒரே இடத்துல நிறைய பிளான்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பிளான்ட்டையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளான்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கட் உங்களுக்கு ஜிக்ஸாக்காக போடுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரஞ்சனி, சரண்யா, திவ்யாராஜ், காளிமா, நர்மதா, ஆயிஷா அலி, பிரியா, அன்னபூரணி, கவி, லோகேஷ், காயு, ரியாஸ், ஈஸ்வர் கலை, திவ்யா வெங்கடேஷ், ஜெய்ஷு, சுஜி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் மேலே. அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச வரலும் மேக்ஸிமம் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுவிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு வெளியும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேவையே அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ண தண்ணி எல்லாமே அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிடும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக நீங்கள் இதில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி அப்படியே நீங்கள் டேரெக்டாக டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி ஓல்டு ஷாக்ஸ்லாம் உங்கள்கிட்ட நிறையவே இருக்கும். ஸோ அந்த ஷாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அதனுடைய டாப்பை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி தையல் போடணும் அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கனகவள்ளி, சோலை ஆனந்தன், உஷா, சுகு, குட்டி, மகேஷ் பாண்டி, நிஷா, மோகனா, சகுந்தலா, சுதீக்ஷா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாட்டமில் வந்து ஃபஸ்ட்டு தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்ட போர்ஷன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் தையல் நான் எப்படி போடுறனோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பஞ்சு வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி காட்டன் இன்செர்ட் பண்ணி விட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சுருக்கு மாதிரி நம்ம ரன்னிங் தையல் போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பால் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ கிடச்ச பிறகு இதை வந்து
சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி தைக்கிறேனோ அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைட் பண்ணி நீங்கள் அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏர் பேண்டை இந்த மாதிரி வச்சு தைச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடில் மட்டும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பேண்ட் வச்சு தச்சு முடித்த பிறகு நாட் போட்டுட்டு இந்த ஊசியை வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் போர்ஷனில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாச்சும் மணியோ ஸ்டோனோ இருந்தால் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் ஷேப் ஏர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸை வந்து இந்த மாதிரி அழகாக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். நம்ம ஓல்டு ஷாக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குழந்தைங்களுடைய குட்டி குட்டி ஷாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வீட்டில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த ஷாக்ஸ்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டிலில் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஹார்பிக் பாட்டிலுடைய ஒரு சைடில் மட்டும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் டாப் வரலும் கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஹார்பிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை நான் வந்து தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் மேலே போட்டு விட்டுக்குவோங்க. அடுத்தது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக உள்ளே நிற்காமல் வெளியே வர்றதுக்காக தான் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது இதனுடைய டாப்பில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய செல்லாக இருக்கும் இல்லைங்களா கார்லலாம், அந்த செல்லெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து அழகாக ஒட்டி விட்டுறேங்க. க்ளூ கன் யூஸ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்களுடைய பாத்ரூமில் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சோப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குளிக்கிற சோப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகி வந்துடும். இந்த ஆர்கனைசரில் சோப் தான் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லைங்க, ஷாம்புலாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. தண்ணி ஊற்றியும் க்ளீன் பண்ண முடியாது, அப்படியே க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு வந்து போகவே போகாது, பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மிக்சியை கையே வலிக்காமல் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி காலியான கோல்கேட் டியூப் இருந்தால் போதுங்க, ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த கோல்கேட் டியூபை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து அந்த கோல்கேட் டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாம் வந்த பிறகு அந்த தண்ணியை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட்லாம் எடுத்துட்டு அந்த டியூப்பை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லைசால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மூடி அளவுக்கு லைசால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த தண்ணியை வந்து நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் லைட்டாக தொடச்சி எடுத்திங்கன்னா போதும். உங்கள் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள், நீங்கள் வந்து ஃபோர்ஸாக வந்து நல்லா அழுத்தி தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. லைட்டாக அந்த கிளாத்தை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதுங்க. எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். இப்படி தேய்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுதுங்க. அப்படி ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மிக்ஸியும் பளபளன்னு மாறிடுங்க, புதுசு மாதிரி இருக்குங்க. நம்ம கோல்கேட் பேஸ்ட்டும் லைசாலும் யூஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுடைய மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பளபளப்பும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருக்குங்க. க்ளீன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். அந்த பிசு பிசுப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக போயிடும். நம்ம கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காதுங்க. க்ளீன் பண்ணும்பொழுது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். டாப்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை மட்டும் நான் வந்து கிளாத் வச்சு உள்ளே ரிமூவ் பண்ண பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருக்கிறதால நான் லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தேய்ச்சிங்கன்னா போதும் ஸ்க்ரப்பர் வச்சு. அது மேலே படிஞ்சிருக்க எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ டாப்பில் வந்து நம்ம தேய்க்கிறதால உங்களுக்கு மிக்சியில் வந்து கீரெல்லாம் விழாதுங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை நினச்சி லைட்டாக மேலே வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முறை தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மிக்ஸி அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா
கை வலிக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.